நடிச்சிருந்தேன் விஜய் சேதுபதி சாரோட. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு உண்மையான கதைகள். எப்போ வந்து பிக் ஸ்க்ரீனில் சொல்லும்போது இட் மேக்ஸ் அ ஹியூஜ் இம்பேக்ட் நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் வந்து ஆனால் உண்மையிலே ரொம்ப டிஸ்கஷன் நிறைய பண்ணோம். நிச்சயமா அந்த நேரத்துலலாம் அவருக்கு என்ன கோவம் வந்திருக்கும் எனக்கு தெரியும். பட் எது என்ன பண்ணாலும் இது வந்து கத்துக்கிட்ட வந்த உடனே ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு குடும்ப நிகழ்வா தான் அதை நான் பாக்குறேன். ஏன் குடும்பம் நான் சொல்றேன்னா, எல்லா குடும்பத்துக்கும் ஒரே ஒரு சிந்தனை தான். என்னது, நம்மளை பத்தி எல்லாம் கவலைப்படுங்க. நம்ம வந்து சொன்னோம்னா அதுக்கடுத்து நிறைய அது தவறா போயிடும். அதிகார வர்க்கத்துக்கு எதிராக காவல்துறை போன்ற சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கக்கூடியவர் கூட எல்லாமே இல்லையா. சோ படத்துல வந்து நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கு. பட் இதுல என்ன முக்கியமா எனக்கு ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஒரு பேரண்டா வீட்டுல குழந்தைங்க வரும்போது பேசிட்டு இருக்கேன் சார். நீங்க ஏன்னா எல்லாமே தாய் தந்தையோட பேரை தான் பச்சை குத்துவாங்க. தாயின் மணிக்கொடியே பச்சை குத்துவது நம்ம அர்ஜுன் சார் தான். கொடியை பச்சை குத்திட்டு இருப்பாரு. ஸோ அந்த அளவுக்கு நான் வந்து நிறைய வாட்ச் பண்ணிருக்கேன். ரிலீஸ் ஆகுது. அப்புறம் இந்த இடத்துக்கும் வந்து ஒரு பெரிய போராட்டம் நடந்தது. ஸோ உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் தேங்க் பண்ணணும். அதுக்கப்புறம் இங்கே வந்திருக்கிற எல்லா பெரியவங்களுக்கும் ரொம்ப 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 தேங்க்யூ. டைம் கன்ஸ்ட்ரெயின்னால எல்லாரும் பேரும் சொல்ல முடியல. சார் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார், என்னோட படத்தை வந்து ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணதுக்கு. அண்ட் இந்த படம் வந்து இது நான் டைரக்டரோட பெர்மிஷன் கேட்டு சொல்லலாம் அப்படின்னு சொன்னார். இது வந்து ஒரு உண்மையான சம்பவம், நடந்த ஒரு பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம். எனக்கு ஃபர்ஸ்ட் அவர் சொல்லும் போது நிஜமாலே எனக்கு நடுங்கிருச்சு. அந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட், நம்ம ஊரில் நடந்த ஒரு இன்சிடெண்ட் தான் வந்து இந்த கதையை வந்து பண்ணியிருக்காங்க. இது வந்து நீங்கள் நாளைக்கு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இது என்ன இன்சிடென்ட்னு. சில பேர் கொஞ்சம் கெஸ் கூட பண்ணியிருக்கலாம். ஸோ ஒரு உண்மையான கதைகள் சொல்லும் போது ஐ திங்க் அது ஆடியன்ஸ்னால பயங்கரமா கனெக்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் அறம்னு ஒரு படம் நயன்தாரா மேம் நடிச்சிருந்தாங்க. அப்புறம் காப்பே ரணசிங்கம் நான் நடிச்சிருந்தேன் விஜய் சேதுபதி சாரோட. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு உண்மையான கதைகள். எப்போ வந்து பிக் ஸ்க்ரீன்ல சொல்லும் போது இட் மேக்ஸ் அ ஹியூஜ் இம்பேக்ட் நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் வந்து நடக்குது அப்படின்றதே நிறைய பேருக்கு தெரியாது. அண்ட் இட் ஆல்சோ கிரியேட் ஒரு சோஷியல் அவேர்னஸ். அண்ட் இது மாதிரி நடக்காம இருக்கிறதுக்கான நிறைய சேஞ்சஸும் வந்து நடக்கும். ஸோ இந்த மாதிரி ஒன்று கதை எடுத்து பண்ணதுக்கு தினேஷ்க்கு ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய கைத்தட்டல். பிகாஸ் இன்னைக்கு இருக்கிற சினிமால கமர்ஷியல் சினிமா பண்ணணும், நிறைய அஃப்கோர்ஸ் கமர்ஷியல் சினிமா பண்ணணும். அண்ட் தட் இஸ் வாட் வி ஆல் வாண்ட், என்டர்டைன்மெண்ட் எண்ட் ஆஃப் த டே. பட் ஒரு என்டர்டெய்னிங்கா எமோஷனலா ஒரு கதை சொல்லணும் அப்படின்னு நினைச்சதுக்கு அந்த தாட்டுக்கு வந்து அதனாலதான் எனக்கு இந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த கதை வந்து வெளில நிறைய பேருக்கு சொல்லணும், தெரியணும் அப்படின்னு நினைச்சேன். ஸோ தட்ஸ் த ரீசன் ஐ சூஸ் த ஸ்கிரிப்ட். அண்ட் இட்ஸ் வெரி வெரி க்ளோஸ் டு மீ. எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் நடித்தேன். அண்ட் இதில் வந்து ஸ்பெஷல் மென்ஷன் டு த லிட்டில் ஒன், கொஞ்சம் வளர்ந்துட்டாவ அனாமிகா, அனிகா பிரில்லியன்ட், ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தா. இட்ஸ் நாட் லைக் அ ரெகுலர் பெர்ஃபார்மன்ஸ். அண்ட் இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக you'll remember her. And next last பேசி முடிச்சிட்டேன். தேங்க்ஸ் டு அர்ஜுன் சார். எல்லாருமே ஜென்டில்மேன்லேருந்து பார்த்துருக்கோம், நிறைய படங்கள் பார்த்துருக்கோம். ரியலி he is a gentleman. He is such a nice gentleman that everyone would like to have a friend like you, sir. And such a nice person to work with. And அவர் வந்து அவரோட இன்புட்ஸ் எப்படி இருந்ததுன்னா, படத்துல இஸ் an action king, எல்லாருக்குமே தெரியும். எனக்கும் ஒரு 2 ஃபைட் கொடுத்துருக்காங்க. ஏதோ என்னாலும் அப்படி இப்படி சண்டை போட்டிருக்கேன். பட் எனக்கு நிஜமா ஆக்சுவலா தெரியாது. பட் திஸ் மேன் மேட் மீ ஃபைட். அண்ட் அவர் வந்து அவரோட மேஜிக்கை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார். தட் ஃபைட் ஹஸ் ஆக்சுவலி கம் அவுட் ரியலி வெல். நீங்க பார்க்கணும். அண்ட் சூப்பரா வந்திருக்கு. நானே நம்மள என்ன இவ்வளவு நல்லா ஃபைட் பண்ணிருக்கேன் நான். மேஜிக் ஆஃப் அர்ஜுன் சார். இந்த ஷேரிங் ஸ்கிரீன் வித் அர்ஜுன் சார் வாஸ் ஆல்சோ வெரி வெரி மெமரபிள். சச் அ நைஸ் பர்சன், வார்ம்த். அண்ட் அவரோட பெர்ஃபார்ம் பண்ணும்போது இட் வாஸ் வெரி வெரி நைஸ் ஃபீலிங். அண்ட் இந்த படத்துக்கு சார் இஸ் த ஹீரோ ஆஃப் த ஃபிலிம். சார் நான் வந்து சும்மா
ஒரு சப்போர்ட்டிங் ரோல் தான் சொல்லுவேன். பட் சார் இஸ் த ஹீரோ ஆஃப் த ஃபிலிம் அண்ட் இஸ் டன் அ பிரில்லியன்ட் ஜாப் அண்ட் யூ கைஸ் வில் லவ் இட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்குமே தேங்க்ஸ். அண்ட் 21st இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது முக்கியமாக ப்ரெசன்ட் மீடியா சப்போர்ட் தான் வேணும். பிகாஸ் இட்ஸ் அ ஸ்மால் ஃபிலிம் பட் யூ கைஸ் கேன் மேக் இட் பிக். உங்களால மட்டும்தான் இந்த படம் பெருசா ரீச் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பா உங்க சப்போர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த விழாவிற்கு வந்திருக்கும் எல்லா பத்திரிகை நண்பர்களுக்கும், மேடையில் அமர்ந்திருக்கும் எல்லோருக்கும், பேர் பேர் சொல்லாம எல்லோருக்கும், அண்ட் நான் சின்ன வயசுல இருந்து பார்க்கும் தேனப்பன் அவர்களுக்கும், எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். தீயவர் கொலை நடுங்க, இது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படம். எனக்கு ஒவ்வொரு படமும் முதல் படம் மாதிரி தான். அண்ட் இதுல நம்ம ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டாக் அபவுட் நம்ம ப்ரொடியூசர் அருள். ஓகே ஓகே, மிஸ்டர் அருள் கும்பகோணம். அவர் பேசும்போது சொன்னாரு, நான் பூ வித்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி. ஆனா பூ வித்துட்டு இருந்தாலும் அவருடைய பண்பாடை நீங்க பாத்தீங்களா? எத்தனை பேருக்கு இங்க ஒரு ஷால் போட்டு அந்த மரியாதை பண்ணது. அண்ட் சினிமாவில் இருக்கிற அந்த ஒரு லவ்னாலதான் அவர் வந்து இந்த சினிமா பண்றாரு. ஒவ்வொரு தடவை என்ன பார்க்கும்போது அவர் அதான் சொன்னாரு, அவருக்கு இந்த முன்ன பின்ன சினிமா பத்தி தெரியாது, ப்ரொடக்ஷன் பத்தி எதுவுமே தெரியாது. ஹி வாண்டட் டு மேக் எ மூவி. ஸோ அவருக்கு நிச்சயமா இந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி அமையணும்னு அந்த கடவுள் வேண்டிக்கிறேன். அண்ட் இந்த படத்தினுடைய டைரக்டர் நம்ம தினேஷ். நான் எப்பவும் நிறைய படம் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் படம் எல்லா டைரக்டர்ஸுக்கும் முதல் படம். நிறைய டைரக்டர்ஸுக்கு அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஜென்டில்மேன் கூட அந்த ஒன்று. ஏன்னா அது என்னுடைய செல்ஃபிஷ்னஸ். ஃபர்ஸ்ட் படம் பண்ணும்போது ஃபுல் ஒரு எனர்ஜியோட அந்த படம் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு இது. ஸோ அதே மாதிரி தான் தினேஷ் என்னை பற்றி பேசும்போது குட்டி குட்டி பண்றாரு அப்படின்னு சொல்லி அவர் பாராட்டினாரா திட்டினாரா என்ன தெரியாது. ஆனா உண்மையில ரொம்ப டிஸ்கஷன் நிறைய பண்ணோம். நிச்சயமா அந்த நேரத்துல எல்லாம் அவருக்கு என்ன கோவம் வந்திருக்கும் எனக்கு தெரியும். பட் என்ன பண்ணாலும் இது வந்து ஃபார் த டோட்டாலிட்டி ஆஃப் த பிக்சர், நாளைக்கு மக்கள் ஒரு நல்ல படம் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். ஒரு டீமா இந்த படம் நம்ம ஒர்க் பண்ணோம். நிச்சயமா அவர் சொல்லிட்டு இருந்தார் அவருடைய ஃபாதர் மதர்ன்னு சொல்லிட்டு. எனக்கு ரொம்ப பிடிச்சது இது. அவங்க அப்பா அம்மா முதல்ல அவர் தேங்க் பண்ண விஷயமே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நிச்சயமா உங்க ஃபாதர் மதர் பெருமைப்படக்கூடிய ஒரு அளவுக்கு நீங்க பெரிய ஆளா வருவீங்க 100%. அண்ட் காட் பிளஸ் யூ வித் ஆல் தட் இஸ் பெஸ்ட். அண்ட் இந்த படத்துல ஒரு டயலாக் ஒன்று இருக்கு இல்லையா? ஓப்பனிங் என்ன டயலாக்? ஆமா, நான் எவ்வளவோ கேஸ் பார்த்துருக்கேன், ஆனால் திஸ் இஸ் த பெக்யூலியர் ஒன் அப்படின்னு. நானும் நிறைய படம் பண்ணியிருக்கேன், இது ரொம்ப பெக்யூலியர் படம். ஸோ ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு கேரக்டர் இதில் எனக்கு. இதில் 3 ஹீரோஸ். எல்லாரும் ஒன்று சொன்னாங்க, ஒருத்தர் ஒரு ஹீரோன்னாங்க, இன்னொருத்தர் இன்னொரு ஹீரோன்னாங்க. இதில் 3 ஹீரோஸ். பிரவீன் அவர் கூட ஹீரோ பண்றாரு. அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம ஐஸ்வர்யா ராஜேஷ் அப்படின்னா அவங்க அப்பா பேர் ராஜேஷ். அவங்க அப்பா கூட நாங்கள் 4-5 படம் சேர்ந்து பண்ணியிருக்கோம் தெலுங்கு படத்தில். மிகப்பெரிய நடிகர். சின்ன வயசுல அவர் தவறிட்டாரு. எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. அண்ட் ஐஸ்வர்யா, ஷீஸ் அ வெரி வெரி டெடிக்கேட்டட் ஆக்ட்ரஸ். அதுக்கப்புறம் அவங்களுடைய தமிழ் படங்கள் நான் நிறைய இவங்க எல்லாம் சாரால சொல்லும்போது அப்போதான் புரிஞ்சுது, ஐ நீட் டு சி தோஸ் பிக்சர்ஸ். இப்போ ரீசெண்டா ஒரு தெலுங்கு படம் பண்ணாங்க, அந்த படம் 300 கோடி கலெக்ட் பண்ணிருக்கு.
ஐஸ்வர்யா பண்ண படம் 300 crores. ஸோ ஷீஸ் அ ஃபென்டாஸ்டிக் பர்சன், ஹியூமன் பீயிங், அண்ட் ஐ விஷ் ஹர் ஆல் தி பெஸ்ட். அண்ட் இந்த படத்தில் நடித்த எல்லா ஆர்டிஸ்ட்டுங்க, இவர் தான் ரொம்ப என் கூட ஜாஸ்தி காம்பினேஷனு. தங்கதுரை, எப்போ பார்த்தாலும் யார் என் கூட இருந்து தங்கதுரை. நானும் தங்கதுரை தான் நிறைய நடிச்சிருக்கேன் சேர்ந்து இந்த படத்தில். அண்ட் இங்கே மேடையில் இருக்கிறவங்க எல்லாரும் ஆல்மோஸ்ட் சினிமா பார்த்துருக்காங்க. இல்லை சார், நீங்களாம் பார்த்துருக்கீங்க, எனக்கு தான் காட்டல, நானும் இன்னும் படம் பார்க்கல, ஒரு டப்பிங்கில் பார்த்ததா. பட் யூனோ 100% will be very very nice. And all the best. நிச்சயமா உங்களுடைய ஆசீர்வாதம், ஒரு அன்பு இந்த படத்து மேலே இப்போ இருக்கணும். எல்லாரும் இங்க இருக்கிறவங்க எல்லாம் வந்து ஃபுல்ல ஜோஷ்ல இந்த படம் பண்ணியிருக்காங்க. ப்ளீஸ் சப்போர்ட், இந்த படம் வெற்றி அடையணும். ஐ ப்ரே காட் ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ். இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கும் அத்துணை பேருக்கும் வணக்கம். தனித்தனியா பேர் சொல்ல நேரம் இல்ல, தப்பா எடுத்துக்க வேண்டாம். தம்பி தங்கதுரை பேசும்போது இங்க சொன்னாரு, அரசியல் பிரமுகர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்கன்னு நம்மள சொன்னாரு. இல்ல, நீ நிறைய பேசிட்டு பேச விடுக்குறாரு. உண்மையிலேயே அரசியல் பிரமுகர்களா நாங்க இங்க வரல. இங்க தம்பிகள்லாம் ஜெயிக்கணும்னு ஆசையோட ஒரு அண்ணன்களாக தான் இங்க வந்திருக்கிறோம். உங்களை அத்தனை பேரும் நீங்க ஜெயிக்கணும், அதை நாங்க பார்க்கணும். வருடந்தோறும் 52 வெள்ளிக்கிழமைகள் வருகின்றன. 52 வெள்ளிக்கிழமையில எனக்கு ஒரு வெள்ளிக்கிழமை வந்துடாதா, நான் ஜெயிச்சிட மாட்டேனா, என் அப்பா அம்மா பாத்திர மாட்டாங்களா, என் பொண்டாட்டி புள்ள பாத்திராதா என்ற நம்பிக்கையோடு கண்ணறைய கனவுகளோடு ஓடி திரியும் சாலிகிராமத்து கனவு தொழிற்சாலை குழந்தைகளில் ஒருவன் தான் தினேஷ் லட்சுமணன். அவரை கதை சொல்ல சொல்ல அவ்வளவு ஆச்சரியமா இருக்கும். நானும் அண்ணன் வன்னியரசு அண்ணனும் அண்ணன் அஜயன்பால் அண்ணாவும் ஒரே மேடையில் இருக்கக்கூடிய வாய்ப்பை பார்த்து சில பேர் வியந்திருப்பீங்க. அதற்கு காரணம் தினேஷ் லட்சுமணன் தான். அதே மாதிரி இப்படி ஒரு அறிமுக இயக்குனருக்கு, அவர் வந்து சுயம்பு, பெரிய இயக்குனர்கள்ட்ட எல்லாம் தம்பி வேலை பார்த்ததுல தன்னைத்தானே அப்படி செதுக்கி வந்தவன். அவர் சொன்ன கதையை நம்பி இத்தனை பெரிய ஒரு முடிவை எடுத்த தேசப்பற்ற மிக்க நடிகர் மிஸ்டர் அர்ஜுன் சார். தேங்க்யூ சோ மச் சார். காலையில தம்பி நான் விசாரிச்சேன், என்னடா எல்லாம் வந்துருவாங்களா அப்படின்னு கேட்டப்ப நான் கேட்ட ஒரு வார்த்தை, நீ புது படம் ஃபர்ஸ்ட் டைரக்டர் அர்ஜுன் சார் வருவாரான்னு கேட்டப்ப, வந்தா சந்தோஷப்படுவானே சார், கொஞ்சம் பிஸியா தான் இருக்காரு அப்படின்னாரு. உண்மையிலே எனக்கும் மகிழ்ச்சியாக இருந்தது. அவருக்காக வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். அவரை பத்தி நிறைய நீயே ஒரு கோனார் நோட்ஸ் போற அளவுக்கு பேசிட்ட. நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ், நடிகைக்குன்னு போட்டப்பட்ட எந்த வட்டத்துக்குள்ளும் அடங்காமல் சிறகடித்து பறக்கக்கூடிய ஒரு சுதந்திர பறவையா தான் அவங்கள பாக்குறேன். அவங்களுடைய உழைப்பு ரொம்ப பெருசு. அதுக்கு மேல சொன்னா கதையை ஏன் சொன்னீங்கன்னு அவர் கோச்சுக்குவாரு. நான் ரொம்ப வியந்தது, இந்த படத்தில் குழந்தை நட்சத்திரமாக நடித்த பேபி அனிகா. அவங்களுக்கு ஒரு அரங்கம் நிறைந்த பாராட்ட தந்தாகணும். பிரவீனுடைய அம்மாவா நடிச்சவங்க எல்லாருமே நம்ம தம்பி ராகுல் பிராங்ஸ்டர் நல்லா தொழில் கத்துக்கிட்ட, வந்த உடனே ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு குடும்ப நிகழ்வா தான் அதை நான் பாக்குறேன். ஏன் குடும்பம் நான் சொல்றேன்னா, எல்லா குடும்பத்துக்கும் ஒரே ஒரு சிந்தனை தான். என்னது, நம்மளை பத்தி எல்லாம் கவலைப்பட்டிருக்கோமா? இல்ல, நம்ம குழந்தைகளுக்கு எப்போதுமே இன்பம் நிலைக்கணும், துன்பம் நெருங்கக்கூடாதுன்னு நினைப்போம். இப்ப பெரியவங்களுக்கு ஒரு பிரச்சனை வைங்களேன், அதுல கூட யாருக்கு பெரிய பாதிப்புனா வீட்டுல இருக்க குழந்தைகளுக்கு தான். ஒரு குழந்தைக்கு பாதிப்பு வந்தாலும் யாருக்கு பாதிப்பு? அந்த குழந்தைக்கு தான். பெரியவங்களுக்கு வந்தாலும் குழந்தைக்கு, பேரண்ட்ஸ்க்கு வந்தாலும் குழந்தை, வீட்டுக்கு பாதிப்பு அந்த குழந்தைக்கு தான். அப்ப மகிழ்ச்சிகரமான ஒரு குழந்தைகள் வாழக்கூடிய ஒரு மகிழ்ச்சிகரமான அட்மாஸ்பியராக நம்முடைய வீடும் இந்த நாடும் இருக்கணும்ன்ற ஒரு கருப்பொருள் இருக்கு பாருங்க. அதுக்காகவே தினேஷ் லட்சுமணனுக்கு ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டல தரணும். அந்த சிந்தனை, அந்த கருப்பொருள். நான் படம் பார்க்க போனப்ப நானும் வன்னித்தோழரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம். பயங்கர அடிதடியா தான் போச்சு, த்ரில்லா போச்சு. என்னமோ பண்ண போறாரு, என்னென்னமோ வந்தது. அப்புறம் கொஞ்சம் போகும்போது திடீர்னு அண்ணன் வேலராமூர்த்தி அண்ணன் வந்தாரு. அப்புறம் ஐஸ்வர்யா அவங்க வந்தாங்க. அப்புறம் பிரவீன் அவருடைய கேரக்டர். ஒன்னொன்னா போக போக வெறும் பிரீச்சியா இல்லாம அது ஒரு நூல் பிடித்ததை போல மிக செய்நேர்த்தியாக சொல்ல வேண்டியதை சொல்ல வேண்டிய அளவு சொல்லி நம்மை சிரிக்கவும் வைத்து சிந்திக்கவும் வைத்து, இசையமைப்பாளர் தொடங்கி கேமராமேன் தொடங்கி ஆர்ட் டைரக்டர்ல இருந்து ஸ்டண்ட் மாஸ்டர் அவர் வந்திருக்காரு, அவர்ல இருந்து இங்க வந்து நம்ம மண்ணின் மைந்தர் டைரக்டர் பிரபாகரன் பேசும், அந்த பேருக்கே உங்க மேல எங்களுக்கு காதல். இத்தனை ஒரு செய்நேர்த்தியோட ஒரு 4-5 படம் எடுத்தால் வரக்கூடிய ஒரு முதிர்ச்சி தம்பி தினேஷுக்கு இந்த வயதிலேயே கூடியிருப்பது மகிழ்ச்சி. இந்த படம் ஜெயிக்கணும். தீயவர் குலை நடுங்கன்னு பேர் வச்சிருப்பாருங்க. உண்மையிலேயே வன்முறை செய்யறவங்க, ரவுடிஸ், அவங்க எல்லாம் செஞ்சுட்டு தைரியமா போயிடுறாங்க. ஆனா மக்கள் வந்து நாம வந்து அஞ்சுகிட்டே இருக்கணும். அப்படி இருக்கக்கூடாது. தப்பு செய்யறவங்க தான் இனி அஞ்சணும். இதை போன்ற படைப்புகள், படங்கள் பாடங்களாக மாறணும். தீயவர்கள் மட்டும் கொலை நடுங்கணும். குழந்தைகளுக்கு ஒரு பாதுகாப்பான உலகத்தை நாம் உருவாக்கணும். இந்த படம் வெற்றி பெறுவதற்கு தயாரிப்பாளர் தொடங்கி
அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்களையும் சொல்லி, டைரக்டர் இல்லாம கூட ஒரு சீன் ஒரு ஷாட் நம்ம எடுத்துடலாம், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இல்லாம ஒரு ஷாட் கூட எடுக்க முடியாது. இந்த துணை இயக்குநர்கள், அசிஸ்டன்ட் கேமராமேன்ஸ் அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி பாராட்டு சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அர்ஜுன் சார் அவர்களே, தயாரிப்பாளர் மரியாதைக்குரிய அருள்குமார் அவர்களே, இதற்கு முன்பு இங்கே பேசி வாழ்த்தி அமர்ந்திருக்கின்ற தமிழக வெற்றி கழகத்தினுடைய மரியாதைக்குரிய குழுவிறப்பு செயலாளர், சரியா சொல்லிட்டேனா? துணை பொதுச் செயலாளர், தப்பாவே சொல்றேன், துணை பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் ராஜ்மோகன் அவர்களே, இயக்குனர் என்னுடைய நண்பர் மயிலாஞ்சி அஜயன் பாலா அவர்களே, இயக்குனர் SR பிரபாகரன் அவர்களே, மரியாதைக்குரிய தோழர் தயாரிப்பாளர் PL தேனப்பன் அவர்களே, தோழர் தங்கதுரை அவர்களே, இந்த திரைப்படத்தில் பங்கேற்ற அத்தனை பேருக்கும் முதலில் நான் சார்ந்திருக்கின்ற விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த தீயவர் கொலை நடுங்க என்கின்ற அந்த கதை, அந்த டைட்டில் பற்றி 2 பேரும் சொல்லிட்டாங்க. இன்னைக்கு தமிழ்ல பேர் வைக்கிறதே ரொம்ப கஷ்டம். கலைஞர் அவர்கள் இருக்கும் பொழுது தமிழ்ல பேர் வச்சு அதுக்கு வரி விலக்கு, டாக்ஸ் ஃப்ரீ, என்ன சார், டாக்ஸ் ஃப்ரீ பண்றதாக சொன்னாங்க. அது அப்படியே அன்றைக்கு அந்த சூழல்ல அந்த அன்றைக்கு கலைஞர் அவர்கள் அதை நடைமுறைப்படுத்தினார்கள். இன்றைக்கு அவருடைய அருமை மகன் ஆட்சியில் இருக்கிறாரு. அதுவும் இந்த தீயவர் கொலை நடுங்க என்கிற அந்த படத்தின் மூலமாக அரசுக்கு நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை, இப்படியான தூய தமிழ்ல பேர் வச்சு அந்த படத்திற்கு டாக்ஸ் ஃப்ரீ பண்ணணும் அப்படிங்கிறது விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். ரொம்ப முக்கியமா நான் பாக்குறேன். ஏன்னா இன்னைக்கு ஆங்கில முகம், ஆங்கிலம் கலப்பு அப்படிங்கிறது இருக்கு. அப்ப அதை இந்த மாதிரியான ஒரு இயக்குனர் தன்னுடைய படத்தை தமிழ்ல பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லும் போது அந்த படத்துக்கு அரசும் ஆதரவு கொடுத்தாதான் அந்த படத்துக்கு பேர் வைப்பதற்கு சரியா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. ஆகவே அடுத்தடுத்த படங்கள்ல தமிழ்ல பேர் வைக்கும் பொழுது, அரசு இந்த மாதிரியான டாக்ஸ் ஃப்ரீ பண்ணும் பொழுது, வரி விலக்கு கொடுக்கும் பொழுது அந்த இயக்குநர்களுக்கும் தயாரிப்பாளருக்கும் இது ஒரு பெரிய ஆறுதலா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அடுத்து இந்த திரைப்படம் நானும் நம்முடைய தோழர்கள் எல்லாரும் நாங்கள் படம் பார்த்தோம். ரொம்ப, அதாவது இந்த சூழல்ல, இப்ப இருக்கிற சூழல்ல, சமூக சூழல்ல, சமூக கட்டமைப்புல ஒரு பெண் பொம்பளை பிள்ளை வளர்க்குறதே சொல்லுவாங்க கிராமத்துல மடியில நெருப்ப கட்டிக்கிட்டு இருக்குது போலன்னு சொல்லுவாங்க. கிராமத்துல இருந்து வந்தவங்கிறதால அந்த வார்த்தையை சொல்றேன். பெண் பிள்ளை பிறந்தாலே வயிற்றுல நெருப்ப கட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி தீயவர்கள் ஆணாதிக்கம் உள்ள இந்த சமூகத்தில் குழந்தைகளை பாதுகாப்பது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா நான் பாக்குறேன். அப்ப இந்த படத்துல தான் சொன்ன ஹீரோயின் ஹீரோ ரெண்டுமே மரியாதைக்குரிய நம்முடைய ஐஸ்வர்யா ராஜேஷ் அவர்கள் தான். ஒரு அதாவது அதிகார வர்க்கத்தில் இருப்பவர்கள் எப்படியெல்லாம் தன்னுடைய இவ்வளவு மோசமா செய்யறாங்க, பிள்ளைகளை செய்யறாங்க, அவங்களை எப்படி எல்லாம் பாதுகாத்துக்கிறாங்க, அதை எப்படி காவல்துறையும் அதிகார வர்க்கமும் எப்படி அவர்களுக்கு ஆதரவா இருக்கிறாங்க. அப்ப இவர்களுக்கு பாதுகாப்பு அப்படிங்கிறது நமக்கு நாமே பாதுகாப்பதுதான். பெண்கள் இன்னைக்கு பெண்கள் அரசியலமைப்பு சட்டத்திலேயே பெண்கள் ஆயுதம் வைத்துக் கொள்ளலாம் இருக்கு. அது அரசியலமைப்பு சட்டத்துல இருக்கு. பெண்கள் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு. ஆக இப்படி குழந்தைகளை பாதுகாப்பதற்கு, பெண்களை பாதுகாப்பதற்கு அப்படிங்கிறது வேற யாரோ வரணும்னு அவசியம் இல்லை. நம்மளே அதை பாதுகாத்துக்கிறோம், நம்மை நாமே தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற அடிப்படையில தான் இந்த கதை களம் உருவாங்க. முழுமையா நம்ம சொன்னோம்னா அதுக்கடுத்து நிறைய அது தவறா போயிடும். அதிகார வர்க்கத்துக்கு எதிராக காவல்துறை போன்ற சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கக்கூடியவர்கள் கூட இதை பாதுகாக்க முடியவில்லை. அப்ப இவர்களே இன்னைக்கு பெண்களே அதை பழி வாங்குறது, பெண்களே அதை ஹீரோயினா இருந்து பண்றது அப்படிங்கிறது உண்மையை மிக சிறப்பா நடிச்சிருக்கிறாங்க மரியாதைக்குரிய ஐஸ்வர்யா ராஜேஷ் அவர்கள். தெலுங்கு படங்கள்ல இருந்து வந்தா அவங்க விஜயசாந்தி போன்ற படங்கள் வந்தாங்கன்னா அதை ஆதரித்து ஆகவோன்னு சொல்றவங்க நம்முடைய ஊர்ல இப்படி ஒரு படம் ஹீரோயின் சப்ஜெக்டா ஆக்ஷன் ஹீரோவா வந்திருக்கிறாங்க. ஆக்ஷன் கிங் பக்கத்திலே ஆக்ஷன் ஹீரோயின் இருக்கிறது உண்மையே இந்த உண்மையை நீங்க படம் பாருங்க, அப்படி ஒரு அமர்க்கலமா பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே அவர் திட்டம் 2ன்னு நினைக்கிறாங்க ஒரு படம் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப பிரமாதமான படம். அப்பயே நாங்க அந்த படத்தை பத்தி நான் எக்ஸ்ட்ரா எழுதியிருந்தேன். திட்டம் 2 படத்தை அது ஒரு முக்கியமான படம். அதாவது ஹீரோ ஹீரோயின் தாண்டி அந்த கதைக்களத்தை தன் கட்டுப்பாட்டுல வச்சுட்டு அதை எக்ஸ்போஸ் பண்றதுங்கிறது இருக்குல்ல, அது மிக முக்கியமான கதைக்களமா நான் பாக்குறேன். நான் இன்னைக்கு சாதியான படுகொலைகள் நிறைய நடக்குது, பெண்களுக்கு நிறைய பாதிப்பு இருக்கு, பெண்களுடைய பாதுகாப்பு குறித்து கேள்வி இருக்கின்ற சூழல்ல இப்படியான படம் அப்படிங்கிறது
தீயவர்கள் குலை நடுங்கணும் அப்படின்னா பெண்கள் எல்லோரும் வந்து இன்னைக்கு வந்து தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்வதற்கான நடவடிக்கைகள் ஈடுபட வேண்டும் என்பதை இந்த படத்தினுடைய கதைக்களமா நான் வந்து பார்க்கிறேன். அது இந்த படத்தை தயாரித்த இயக்கிய தினேஷ் வந்து ஒரு இன்னும் குறிப்பா வந்து இந்த படம் எடுத்து 2 ஆண்டுகள் ஆயிட்டதாக வந்து 2 வருஷமா ஆயிட்டதாக சொன்னாரு. ஆனா இன்னைக்கு இந்த படத்தை வந்து லான்ச் பண்ண ஆடியோ லான்ச்ல வந்து மரியாதைக்குரிய ஆக்ஷன் கிங் அவர்களும் நம்முடைய ஆக்ஷன் ஹீரோயின் அவர்கள் 2 பேருமே இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. பொதுவாக படம் நடிச்சிட்டாங்கன்னா அவங்க அதோட போயிடுவாங்க. அது அந்த படத்துக்கும் நமக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு நினைச்சிட்டு போயிடுவாங்க. ஆனால் இப்படி ஒரு படத்தை வந்து வெற்றிகரமாக ஆக்க வேண்டும், இந்த மாதிரியான ஆடியோ லான்ச் இதை வந்து மேலும் ப்ரொமோட் பண்றதுக்கு நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ ஹீரோயின் வர்றது அப்படிங்கிறதே வந்து அவருடைய ஒரு மிக முக்கியமான பண்பாடா நான் வந்து பாக்குறேன். அதற்கு முதல்ல நம்ம வந்து அவர்கள் 2 பேருக்குமே நம்ம வந்து கடவுள் எழுப்பி அவர்களுக்கு வந்து வாழ்த்துக்களையும் நம்முடைய நன்றியையும் தெரிவித்துக் இந்த படம் வெற்றி பெற வேண்டும். அடுத்தடுத்த படங்களை மரியாதைக்குரிய தினேஷ் அவர்களும் தயாரிப்பாளர்களும் அடுத்து இந்த படம் வெற்றி பெறஞ்சு 2 பேருமே சேர்ந்து இன்னொரு படம் பண்ண வேண்டும் என்று கேட்டு இசையமைப்பாளருக்கும் நான் வந்து வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் இந்த படம் 100 நாட்கள் ஓட வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். டைரக்டருக்கு, ப்ரொடியூசருக்கு அண்ட் எல்லாரும் எனக்கு வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் அஃப்கோர்ஸ் ஐஸ்வர்யா ராஜேஷ் ஹாஸ் ஆல்வேஸ் பீன் ஒன் இன்ஸ்பிரேஷன் ஃபார் மீ. ஆஸ் அன் ஆக்டர் ஆல்சோ அவங்க வந்து ரொம்ப வெர்சடைல் ரோல்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஆக்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஸ்டார்டிங் ஃப்ரம் ஹர் ஃபர்ஸ்ட் ஃபிலிம். அண்ட் அர்ஜுன் சார், always we see him on screen and we'll be like, oh, very handsome, no? So always we have that feeling and he still இன்னமும் வந்து அவர் அந்த ஃபீலிங் வந்து எங்க எல்லாருக்கும் கொடுக்குறாரு. ஸோ இட்ஸ் சச் அ பிளஷர் டு ஷேர் ஸ்கிரீன் ஸ்பேஸ் வித் யூ சார். அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த படத்துல வந்து நான் ஒரு மதர் கேரக்டர் பண்ணியிருக்கேன். எனக்கு அம்மா தான் நமக்கு எல்லாமே இல்லையா. ஸோ படத்துல வந்து நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கு. பட் இதுல என்ன முக்கியமா எனக்கு ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஒரு பேரண்டா வீட்டுல குழந்தைங்க வரும்போது ஜஸ்ட் நம்ம என்ன நினைப்போம், ஓ ஸ்கூல்ல ரொம்ப ஜாலியா இருக்காங்க, ஹாப்பியா டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க அப்படின்னு நினைப்போம். பட் நம்ம கூர்ந்து கவனிச்சாதான் தெரியும் அவங்க மேபி ஏதாவது கோ த்ரூ பண்ணிருக்கலாம், அவங்களோட புலிங்கோ இல்ல ஏதாவது வந்து கொஞ்சம் ஹைட் பண்ணலாம். ஸோ ஐ திங்க் பேரண்ட்ஸ்க்கு வந்து இது ஒரு ஐ ஓப்பனிங்காகவும் இருக்கும். I'm not going to tell the script because சொல்ல எனக்கு அனுமதி கிடையாது. பட் ஸ்டில் ஐ திங்க் as a parent நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு காஷியஸா நம்ம கிட்ஸை வந்து கவனிச்சு வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பாயிண்ட்ஸ்லாம் கூட இதுல கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு லவ்லி மதரா எனக்கு இங்க பிளே பண்ண கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் வந்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தினேஷ் சார் அவருடைய கடுமையான உழைப்பு, ஒரு பிள்ளைங்களுமே பார்த்து பண்ணாரு. ஒரு லொகேஷன் தேடி கண்டுபிடிப்பாரு, லொகேஷன் எங்க இருக்குன்ட்டு. நமக்கே தெரியாத லொகேஷன் எல்லாம் சென்னையில காமிச்சாரு அவரு. ஆக்சுவலி புதுசா ஒரு பஸ் ஸ்டாண்ட் கட்டிருக்காங்க, அந்த லொகேஷன் கூட காமிச்சாரு அவரு. நம்ம இதுல குட்டம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் கட்டிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நிறைய லொகேஷன் எல்லாம் புது லொகேஷன் எல்லாம் காமிச்சு நம்மளுக்கு தெரிஞ்சு இங்க இடம் வாங்கினா நல்லா டெவலப் ஆகும் போகுது அப்படின்ட்டு. அந்த மாதிரி நல்ல ஒரு சூப்பரா நிறைய தேடி பண்ணிருக்காரு இந்த படத்துல. எனக்கு ஒரு நல்ல ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காரு. தேங்க்யூ சார், தினேஷ் சார். அப்புறம் நம்ம ப்ரொடியூசர் சாருக்கு ரொம்ப நன்றி சார், அருள்குமார் சார். அர்ஜுன் சார், நான் ஆக்சுவலி அர்ஜுன் சாரோட மிகப்பெரிய ரசிகன் நான். அவரோட எல்லா படங்களும் நிறைய படங்கள் பார்த்திருக்கேன். அவரு சின்ன வயசுலாம் பாத்தீங்கன்னா ஸ்கூல் படிக்கும் போது நான் அவர் ஒரிஜினலா போலீஸ் நினைச்சேன் சார். ஒரிஜினல் போலீஸ் என் ஃப்ரெண்டுல அவரை பார்த்து போலீஸ் ஆனவங்க இருக்காங்க. உண்மையிலேயே அந்த அளவுக்கு ஒரு அவரோட பிசிக் எல்லாமே அவர் படம்லாம் பாத்தீங்கன்னா சுபாஷ், ஜெய்ஹிந்து, தாயின் மணிக்கொடி, சுதந்திரம், இந்த படம்லாம் பார்த்தா நம்மளுக்கு அப்படியே அந்த எனர்ஜி வரும், அந்த சுதந்திர நாட்டுப்பற்று வரும். அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஹீரோ அவரு. எனக்கு மனசுக்கு பிடிச்ச ரொம்ப ஹீரோ. சின்ன வயசுல நாங்க அவரை பத்தி பேசுவோம். அந்த ஜெய்ஹிந்த் படத்துல அவர் மலை மேல ஏறதுல அந்த கயிறை பிடிச்சி தூக்கி அடிப்பாரு. அப்படி இப்படி நிறைய பேசி அவரை பத்தி நான் விவாதம் பண்ணிருக்கேன் ஸ்கூல்ல. அந்த அளவுக்கு அவரோட ஃபேன் நானு. அவர் படம் நிறைய படம் அவர் பார்க்காத படம் நான் பார்த்திருக்கேன். அண்ணனுக்கு ஜெய், பிரதாப், நிறைய படங்கள் அவருது. எல்லா படமும் பார்த்துட்டு நாங்க பேசுவோம். உண்மையிலே ஆமா, பிரதாப் டைரக்டர் பாத்தீங்களா சார்? அப்படி சொல்ல சார், நீங்க மறந்து போன படங்கள் கூட சொல்றேன் சார். சேவகன் அந்த மாதிரி நீங்க சப்போஸ் இப்போ உங்க மனசுல இருக்குமா தெரியாது சார், எனக்கு இருக்கு அந்த படங்கள்லாம் ஞாபகத்துல இருக்கு. சோ அந்த தியேட்டர் வரைக்கும் நமக்கு அந்த தியேட்டர்ல போய் நாங்க உட்காந்து பார்த்தது ஃபேமிலியோட. எங்க அப்பாவும் அர்ஜுன் சாருக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேன். அவரு எங்களை கூட்டு போய் எந்த படங்களும் கூட்டு போயிடுவார் சார் எங்களை. சோ அந்த அளவுக்கு வந்து சாரை வந்து நான் ஃபாலோ பண்ணிருக்கேன். இப்ப அவர் படத்துல அவர் கூட நடிக்கும் போது ரொம்ப பெருமையா இருந்தது எனக்கு. சோ நம்ம சின்ன வயசுல வந்து பார்த்து, ஏன்னா ஒரு சினிமா வேற அப்படியே உணர்ச்சியா இருக்கும். ஒரு படம் பார்க்கும்போது அவர் பண்ற ஒரு படமுமே வந்து ஒரு நல்ல குணத்தை வந்து நமக்கு ஏற்படுத்தும். ரொம்ப டிசிப்ளினா இருக்கணும்,
நம்ம நாட்டுக்காக ஏதாவது செய்யணும் அந்த மாதிரி எண்ணங்கள் வந்து உருவாக்குறது வந்து அர்ஜுன் சார் படங்கள் தான். அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் சார். அது மட்டும் சொல்ல முடியாது, ஆக்ஷன் கிங் மட்டும் இல்ல, சில இடத்துல ரியாக்ஷன் கிங்காகவும் பண்ணிருக்காரு சார். இந்த 100 ஆண்டுக்கு ஒரு முறை பூக்கின்ற பூ அந்த சாங்லாம் வந்து இன்னைக்கு வரைக்கும் என் ஒய்ஃப்ல ரிங்டோனா வச்சிருக்காங்க சார். உண்மையிலே அந்த அளவுக்கு அவர் படங்கள் வந்து இப்ப அந்த இந்த படம் பாத்தீங்கன்னா ரிதம் படத்துல வந்து அந்த சாங்லாம் வந்து தனித்தனியா லவ் பண்ணுவாரு. அப்படி எடுத்து அந்த சாங்லாம் வேற லெவல்ல பண்ணிருப்பாரு அவ்வளவு. சார் நான் வந்து சார் ஒரு ஃபேன் பாயா பேசிட்டு இருக்கேன் சார், நீங்க தோத்துக்காதீங்க சார். ஸோ ஆமா, ஏன்னா எல்லாருமே தாய் தந்தையோட பேரை தான் பச்சை குத்துவாங்க. தாயின் மணிக்கொடியே பச்சை குத்துவது நம்ம அர்ஜுன் சார் தான். சுதந்திர கொடியை பச்சை குத்திட்டு இருப்பாரு. ஸோ அந்த அளவுக்கு நான் வந்து நிறைய வாட்ச் பண்ணிருக்கேன், அவரை ரசிச்சிருக்கேன். ஸோ அவருக்கும் நடிச்சது ரொம்ப ரொம்ப பெருமை சார். தேங்க்யூ ஸோ மச் சார். அப்புறம் நம்ம ஐஸ்வர்யா ராஜேஷ், அவங்க வந்து ஒரு வெர்சடைல் ஆக்டர். அவங்க ஒரு அவ்வளவு சூப்பரா பண்ணுவாங்க. அப்படியே நம்ம வீட்டு பக்கத்து வீட்டுல ஒரு பொண்ணு வந்து படத்துல நடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அது ரொம்ப க்ளோஸ் ஷார்ட்டா வந்து ஒரு கேரக்டர் எடுத்து பண்ணுவாங்க. ரொம்ப பிடிக்கும், அவங்க கூட நடிச்சிருக்கேன். ஸோ மற்றபடி நிறைய அரசியல் பிரமுகர்கள் வந்திருக்காங்க சார். வணக்கம் சார். மற்ற ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க. எல்லாருக்குமே வந்து என்னுடைய வணக்கங்கள், நன்றிகள். படம் வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு படமா வரணும். கண்டிப்பா கண்டிப்பா போலாம் சார். போன்ல பேசிட்டு இருக்காரு போலாமான்ட்டு. யாரு கூட சார்? ஓகே. ஸோ இந்த படத்தில் நடிச்சதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. தேங்க்யூ ஸோ மச். படம் நல்லபடியா வெற்றியடைய கடவுளை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ 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 தேங்க்யூ. அர்ஜுன் சார் டைலாக் வந்து அவர் மாதிரி சண்டைலாம் போடுவார் வீட்டுல. எங்க தம்பியை நானும் அடிச்சுப்போம் மாறி மாறி. நான் அர்ஜுன் சார்னா விஜயகாந்த் சார் ஃபைட் பண்ணிட்டு அந்த மாதிரிலாம் பண்ணிருக்கேன். பட் அவர் மாதிரி பேச வராது சார். எனக்கு உங்களை மாதிரி பேச சொல்றாங்க சார். ஏதாச்சும் ஒன்று பண்ணி மேடம் இருக்காங்களே. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. இந்த படத்தில் நான் ஒரு காமெடி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். அந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு தினேஷ் நன்றி. அர்ஜுன் சார், 6 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் வீட்டுக்கு வந்திருந்தோம். நான் நந்தினி லேஅவுட்டில் மனோ சாரோட ஒரு அசிஸ்டன்ட் பாய் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அப்போது உங்கள் டாக்டருக்கு வந்து நான் வந்து ஒரு சாங் பண்ணியிருந்தேன், சொல்லிவிடவான்னு சொல்லிட்டு. ஸோ அப்போது நான் உங்களை பார்க்கும்போது அர்ஜுன் சார்லாம் இவர் தான் அர்ஜுன் சார், நம்ம ஜென்டில்மேன் அர்ஜுன் சார், அப்படி ஒரு ஆச்சரியமாக பார்த்தவங்கள உங்களோட நடிச்சிருக்குன்னு போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ் டு மை சப்ஸ்கிரைபர்ஸ். அதே மாதிரி தினேஷனா, இந்த வாய்ப்பு நீங்கள் எவ்வளோ போராடி கொடுத்தீங்க எனக்கு தெரியும். அருள் சார் உங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ், ப்ரொடியூசர் சார். ஸோ என்கிட்ட தங்கதுரை ஃபோன் பாரு ப்ளீஸ். ஸோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நான் ஒரு கிராண்ட் ஃபாதர் இங்கே பயன்படுத்திக்கிறேன் என்னோடய படத்தை பற்றி. கிராண்ட் ஃபாதர் ஒரு படம் பண்ணிகிட்ருக்கேன், MS பாஸ்கரன் சார் வச்சு டைரக்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மறக்காமல் அதை நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். அது வேறு ஒன்றும் இல்லை. தேங்க்யூ. இந்த படம் ஜெயிக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். கைத்தட்டிடுங்க ப்ளீஸ். இந்த படம் தீயவர்கள் குலை நடங்க, இந்த படத்துக்கு இந்த படத்தோட ரிலீஸ்க்காக நான் ரொம்பவே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பிகாஸ் இட்ஸ் அ ஃபென்டாஸ்டிக் மூவி. அண்ட் ஐ வாண்ட் டு ரியலி தேங்க் அவர் ப்ரொடியூசர் சார், GS ஆர்ட்ஸ். அவர் இன்னைக்கு அவர் பேசும்போது எனக்கு ரொம்பவே டச் ஆச்சு. எந்த ஒரு படம் எடுக்கும் போது எவ்வளோ ஒரு தடங்கள் வருது, பிரச்சனைகள் வருது, அதை மீறி அவர் எடுத்திருக்காரு. அண்ட் மை டைரக்டர் தினேஷ் சார், இந்த படத்துல வந்துட்டு ஒரு மதர் கேரக்டர் பண்ணியிருக்கேன். பட் அது வந்து ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஒரு கேரக்டர் இந்த படத்தோட ஸ்டோரிக்காக. அண்ட் ஆல்சோ ஒரு ஆக்டரா பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர் வந்து எனக்கு வந்து ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. ஸோ ரியலி சார், ஐ வாண்ட் டு தேங்க் தினேஷ் சார் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுக்கறதுக்கு. ஐ எம் ஸோ டச் தட் திஸ் வாஸ் கிவன் டு மீ. அண்ட் டு ஆல் மை கோ-ஆக்டர்ஸ், ஸ்டார்டிங் ஃப்ரம் பிரவீன், அவர் வந்து என்னோட சன் கேரக்டராக பண்ணியிருந்தாரு. அண்ட் ஹி வாஸ் அ பிரில்லியன்ட் ஆக்டர். Just waiting to see. I'm hoping that this gives you that reach. And I have prankster Rahul, Abhirami, இவங்க கூட எல்லாரும் என்னோட காம்பினேஷன்ஸ் இருந்து, and Anika who so beautifully enacted. நீங்க பாப்பீங்க அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும்னு. Definitely noteworthy for an award, I believe. Tangadurai sir and so many other artists over here. Arjun sir, I mean, I'm talking about you and Aishwarya at the end, but நீங்க எப்பவுமே எங்களுக்கு வந்து ரொம்பவே பெரிய இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்கீங்க. ஜென்டில்மேன்ல பார்த்த அர்ஜுன் and your variations, sir, what kind of variations you give in your acting. You did Kadal, when you did Kurdi Punal, all those movies really stick in my mind. And Aishwarya ji, when I saw Kaka Mottai, that's the first time I noted you. And I could not believe என்ன மாதிரி ஒரு நேச்சுரல் ஆக்டிங் அவங்க டெலிவர் பண்ணியிருக்காங்க. I've been noting all your films and I'm such a big fan.
Thank you for inspiring all of us, for both of you. Thank you everybody. இது வந்து ஒரு சூப்பரான ஃபில்ம். இட்ஸ் வெரி தாட் ப்ரோவோக்கிங் அண்ட் நம்ம சமூகத்துக்கு ரொம்ப ஒரு முக்கியமான தீம். ஸோ கண்டிப்பாக இந்த ஃபில்மை சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் இதை ஜெயிக்க வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். ஆச்சுன்னா நான் சில நேரங்களில் சில மனிதர்கள்னு ஒரு படம் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து என்னோட ஃப்ரெண்டு ஜெகன் பாலாஜின்னு ஒருத்தர் இருந்தார், லைன்மேன் படத்தோட ஹீரோ. ஸோ அவர் மூலியமாக தான் எனக்கு டைரக்டரே வந்து இன்ட்ரடியூஸ் ஆனார். ஸோ அதுக்கப்புறமா வந்து லுக் டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் படத்தில் யார் கூட நடிக்க போகிறோம் அப்படின்றது ஒரு விஷயமா நான் கேள்விப்படும்போது நிஜமாவே ஃபஸ்ட்டு ரொம்ப பயந்துட்டேன். ஏன்னா அர்ஜுன் சாராக இருக்கட்டும், ஐஸ்வர்யா ராஜேஷ் மேமாக இருக்கட்டும், அவங்க ரொம்பவே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆர்டிஸ்ட் 2 பேருமே. ஆனால் படத்துக்குள்ளே போனதுக்கு அப்புறமா வந்து அவங்களோட நடித்தது அவ்வளோ கம்ஃபர்டபுளாகவும் அவ்வளோ சந்தோஷமாகவும் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்னை ட்ரஸ்ட் பண்ணி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்த ப்ரொடியூசர் சார் ஜிஎஸ் அருள்குமாருக்கும் அண்டு டைரக்டர் தினேஷ், அவங்க 2 பேருக்குமே ரொம்ப நன்றி சார். முக்கியமாக வந்து இந்த ஃப்ரெஷ்ஷான டீமை ட்ரஸ்ட் பண்ணி இந்த படத்தை ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் இந்த படத்தை கம்ப்ளீட்டாக சப்போர்ட் பண்ண அர்ஜுன் சார் அண்ட் ஐஸ்வர்யா ராஜேஷ் மேம், அவங்க 2 பேர் இல்லைன்னா இந்த படம் வந்து இந்த அளவுக்கு வந்திருக்காது. ஸோ ரொம்ப நன்றி மேம். அண்டு இந்த படம் வந்து நான் இப்போ வரிசையாக ஒரு சில படங்கள் பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்து எனக்கு 4 லாங்குவேஜில் அட் அ டைம் ரிலீஸ் ஆகிற படம் இந்த படம் தான். ஸோ அது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்குது. கம்மிங் 21st இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் இந்த படம் ரொம்ப பிடிக்கும்னு நம்புகிறேன். ஆஸ் யூஷுவல் உங்கள் எல்லாரோடைய சப்போர்ட்டும் இந்த படத்துக்கு ரொம்ப முக்கியம். தேங்க்யூ. தொலைக்காட்சி மற்றும் ஊடக நண்பர்களுக்கு மிக்க நன்றி. அதாவது அது சொன்ன மாதிரி அவங்க சொன்ன மாதிரி தான் இந்த நாள் வந்து என்னோட 15 வருஷம் ஏக்கம் தவம் எல்லாமே சொல்லலாம். எல்லாருக்குமே இருக்கிறது தான், புது டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே இருக்கிறது தான். பட் எனக்கு கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சோன்னு நிறையா டைம் ஃபீல் பண்ணியிருக்கேன். நிறையா டைம் விட்டு ஓடிடலான்லாம் தோணும் போதெல்லாம் அந்த அந்த பெயின் தான். நம்ம என்னவா வந்தோம், இங்கே என்னவா இருக்கிறோம், என்னவா போகிறோம்னு ஒன்று இருக்குல்ல, அதை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணாமான்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ அதை தேடி தான் ஓடிட்டே இருந்தேன். ஃபைனலாக இந்த இடத்துக்கு கொண்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு 3 பேருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும். அது முதல்ல எங்கள் அம்மா அப்பா. ஏன்னா நான் பெரிய பணக்கார வீட்டு பையன்லாம் இதெல்லாம் கிடையாது. நான் கும்பகோணத்தில் ஒரு ரொம்ப மிடில் கிளாஸான, பிறக்கும் போதும் லோயர் மிடில் கிளாஸான ஒரு குடிசை வீட்டில் பிறந்த ஒரு பையன் தான் நான். ஸோ என்ன மாதிரி பையனுக்கெலாம் வந்து சினிமானா அவர் வளர்ந்ததுக்கப்புறம் பையன் வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. பட் நான் வந்து ஒரு 17 வயசுலேயே இங்கே சென்னைக்கு வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் இன்னைய வரைக்கும் எங்கள் அம்மா அப்பாவுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன்னு எங்கள் அம்மா எதுவுமே கேட்டதே இல்லை. என் மெயினாக எனக்கு சினிமாஸ் வந்ததே எங்கள் அப்பா தான். எங்கள் அப்பா வந்து நான் சின்ன வயசுலேருந்து நிறையா சொல்லுவார், இவர் இந்த படம் டைரக்டர், இவர் இந்த படம் டைரக்டர், இவர் அவருன்னு. சிவாஜி சார் வீட்டு வாசலில் நான் அவ்வளோ தூரம் நின்றுருக்கேன், நான் வைரமுத்து சார் வீட்டில் நின்று வாய்ப்பு கேட்டிருக்கேன் அப்படின்னா எங்கள் அப்பா நிறையா சொல்லும் போதெல்லாம் அவர் தான் எனக்குள்ளேயே சினிமாவை எனக்குள்ளேயே தாக்கத்தை க்ரியேட் பண்ணிகிட்டே இருந்தார். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே எனக்கு முடிவே ஆயிடுச்சு, சினிமா தான் வரப்போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக வந்துட்டு இங்கே ஆஸ் யூஷுவல் நம்ம எல்லாருமே கஷ்டப்படுற மாதிரி தான் நம்மளும் ட்ராவல் பண்ணி போராடி கஷ்டப்பட்டோம். ஸோ அந்த ஸ்பேஸ் கொடுத்த எங்கள் அம்மா அப்பாவுக்கு ரொம்ப ஃபஸ்ட்டு நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன், ரொம்ப நன்றி. 2வது வந்து ஒரு ப்ரொடியூசர், எங்கள் அண்ணன், அவர் என்னை பற்றி பேசலை, பதட்டத்தில் விட்டாருன்னு நினைக்கிறேன், இல்லை காண்டில் விட்டாரான்னு தெரில. சும்மா இருந்த நான் பாட்டுக்கு போகலை, வியாபாரம் பண்ண என்ன கோத்தூட்டியாடான்னு. பட் ஆனால் அவர் வந்து ஊரில் வந்து எப்படின்னா சண்டைக்கோழி சார்ல இந்த ராஜ்கரன் சார் மாதிரி தான். அவர் நடந்து போனார்னா ஊரில் ஒரு 10 பேர் போவாங்க. நான்லாம் கை கட்டி நின்று பார்த்துருக்கேன். அவருக்கு அவ்வளோ ஊரில் மரியாதை. எங்கள் ஊரில் போய் இறங்கி அவர் பேர் கேட்டால் எல்லாருமே சொல்லுவாங்க, அவர் கடையிலே போய் விட்டுருவாங்க. அவருக்கு 2 சின்ன படம் ஆக்சுவலாக இருக்கும்போது 2 படம் பண்ணியிருந்தார். அப்போல்லாம் நான் அவர் கூட ட்ராவல் ஆகலை. 2 படமே அவருக்கு சரியாக போனோன்னே எனக்கு அந்த 2வது படத்தில் நான் சின்னதாக ட்ராவல் பண்ணிட்டு இருந்தேன். நான் தான் அந்த படத்துக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டேன். ஆக்சுவலாக அது ஒரு சூழ்நிலை நான் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டேன், அதுவும் சரியாக போகல. பட் அந்த டைம் எனக்கு சொன்ன ஒரு சின்ன வார்த்தை தான், நான் உனக்கு ஒரு படம் கொடுப்பேன்டா, நான் உன்னை டேரக்டர் ஆக்குறேன்டா அப்படின்னாரு. அது சொன்ன வார்த்தையை அவர் செஞ்சார். லாக்டவுனில் போச்சு, எல்லாருமே அவர் நம்பாத விட்டுருவாருன்னாங்க. எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துகிட்டே இருந்துச்சு, சரி கண்டிப்பாக பண்ணுவார்னு. பட் எனக்கு நம்பிக்கை விட அவர் என் மேலே வச்ச நம்பிக்கை ஜாஸ்தி.
ஏன்னா அவர் லைஃப் டைமில் சம்பாரிச்ச ஒரு பணத்தை யாரோ ஒருத்தவனுக்கு நம்பி இன்வெஸ்ட் பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை. அது என்னை நம்பி இன்வெஸ்ட் பண்ணார். எல்லாரும் இங்கே இண்டஸ்ட்ரியில் இங்கே எல்லாரும் சொல்கிறாங்க இந்த படம் லேட்லாம் கிடையாது. இது என்னன்னா இந்த ப்ராசஸே அப்படி தான் இருக்குது. ஆக்சுவலாக இந்த எனக்குன்னு இல்லை, வர புது டேரக்டர் எல்லாருக்குமே அந்த ப்ராசஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அதை ஒவ்வொரு விஷயங்கள்லாம் நம்ம கோர்த்து அழகு சேர்க்க அதுக்கு நான் அவர்கிட்ட சொல்லி புரிய வைக்க எந்த இடத்துலையும் அவர் பின்வாங்கினதே கிடையாது. ஈவன் தான் நான் இன்னைக்கு ஒரு நாள் பட்ஜெட் கொடுத்தா கூட அது என்ன பட்ஜெட்லாம் பார்க்க மாட்டாரு. நான் இத்தனை கேமரா சொல்கிறேன், இத்தனை லைட்ஸ் எதுவுமே கேட்க மாட்டார். அவர் உனக்கு என்ன தோணுதோ பண்ணுன்னு தான் விட்டுருக்காரு. ஒரு 47 நாள் இந்த படம் எடுத்தோம். பட் ஆனால் அந்த 47 நாள் தான் சொன்னால தீவிர கொலை நடுகன்னு பேர் வச்சோம். ஆனால் ஒவ்வொரு நாளும் என் கொலையும் ப்ரொடியூசர் கொலையும் தான் நடிக்கிட்டே இருந்துச்சு. அந்த அளவுக்கு உண்மையிலே வச்சு செஞ்சுட்டாங்க. பட் ரெண்டாவது டே அதுக்கு எனக்கு சந்தோஷமா தான் இருந்துச்சு. எனக்கு ஒரு நம்பிக்கை, யார் என்னன்னாலும் சொல்லட்டும், இந்த படம் கண்டிப்பாக ஒரு நாள் ஸ்க்ரீனில் வரும், என் கனவு பழிக்கும்னு நான் நம்பிட்டே இருந்தேன். அது இந்த நாளானதுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்புறம் என்னோட டெக்னீஷியன்ஸ்லாம் ஆர்டிஸ்ட்டை பற்றி ஏன்னா சார்ட்லாம் நான் கொஞ்சம் பொறுமையாக பேசணும், டீட்டெயிலாக தப்பாக நினச்சிக்காதீங்க. ஒரு 15 நிமிஷம் தவம், ஒரு 15 நிமிஷம் மட்டும் பேசிக்கிறேன். இப்போ என்னன்னா டெக்னீஷியன்ஸ் இந்த படத்தில் எனக்கு எல்லாருமே பயங்கர சப்போர்ட் பண்ணாங்க. ஈவன் கேமராமேன் சார் ஆகட்டும். ஏன்னா நீங்கள் இந்த படத்தில் பார்த்தா தெரியும், விஷுவல்லாம் அவ்வளோ எனக்கு கூட அவ்வளோ எஃபர்ட் போட்டு வெளியில எங்களுக்குள்ள 1000 கருத்து இருக்கும். பட் சினிமாவாக நாங்கள் மேக்கிங்லாம் ஒரு நாள் கூட ஸ்பாட்டில் எனக்கும் அவருக்கும் மாறுபாடு வந்ததே இல்லை. அந்த அளவுக்கு என் கூட அவ்வளோ ஒத்துழைச்சி பண்ணி கொடுத்தாரு. தேங்க்யூ சார். அப்புறம் தெரியும், இன்னைக்கு ஒரு பரத்தை பற்றி பேச மாட்டாருன்னு தெரியும். ஏன்னா அந்த ஆள் பாட்டு நான் போடல, அதனால தெரியும். என்னன்னா இப்போதான் தோணுது பாட்டை போட்டுக்கலாம்னு. நான் எதெல்லாம் மறைச்சு வச்சிருந்தோமோ அதெல்லாம் எல்லாம் லைட்டாக லீக் ஆயிடுச்சு. சரி பரவாயில்ல, நான் வேணுமெல்லாம் பண்ணல. சாப்பிடலாம் விட்டார், நீ நல்லா இருக்க மாட்டேன்னா சார், நான் வேணுமெல்லாம் பண்ணல. ஆனால் ஆக்சுவலாக ஒரு உண்மையிலேயே 100 வருஷம் ஃபேமிலி பேக்ராப் உள்ள ஒரு அந்த மியூசிஷியனில் நான் அஸ்டண்டாக சொல்லுவார், நீ டீ கொடுத்த பையன் தான், டீ கொடுத்த பையன் தானே. அவர் மியூசிக் டேரக்டராக இருக்கும்போதுமே நான் டீ கொடுத்துருக்கேன், வாங்கிட்டு கொடுப்பேன். அது விளையாட்டுக்கு சொன்னாலுமே அதான் உண்மை. பட் என்னை நான் முதல் ஓகே பண்ண டெக்னீஷியன் தான் அவர் தான். ஸோ அவர் ஏன்னா அவரோட ஒர்க் நான் பார்த்துருக்கேன். இந்த படத்தில் எக்ஸ்ட்ரானரியாக நான் இப்போ நான் சொல்லக்கூடாத ஒரு ஒர்க் அப்படின்னு. நீங்கள் மியூசிக்கலாக படம் பாருங்கள், உங்களுக்கு அவ்வளோ விஷயம் தெரியும். படமாக உங்களுக்கு அவ்வளோ விஷயத்து மியூசிக்கில் படத்தை அடுத்து எடிட் பண்ணது அவரோட மியூசிக்கு. அப்புறம் எடிட்டர் லாரன்ஸ் கிஷோர், அவர் வரல. அவருமே இந்த படத்தில் மெயின் பங்கு இருக்கு. ஏன்னா செகண்ட் ஹாஃப் நான் ஒரு பேட்டர்ன்ல எடுத்தேன். பட் இல்லையா இது இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் நிறையா, அதான் சொல்லல படம் ஆரம்பிக்கணும் எப்படி ஃப்ரெண்டாக இருந்தேன், பிரியும் போதும் சட்டையை பிடிச்சிக்கிற மாதிரி ஆகி போச்சு. பட் ஆனால் அவர் ரொம்ப ரொம்ப நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஸோ ரொம்ப அவ்வளோ எஃபர்ட் போட்டார், அவருக்கு ரொம்ப தேங்க்ஸு. அப்புறம் ஃபைட் மாஸ்டர் கிக்காஸ் காளி சாரோட மாஸ்டரு, மேம் சொன்ன மாதிரி ஃபைட் அவன் எக்ஸ்ட்ரா காரணம் அவர் தான். ஸோ அவ்வளோ சூப்பராக அவ்வளோ கம்ஃபர்டபுளாக எனக்கு பண்ணி கொடுத்தாரு. ரொம்ப ரொம்ப நன்றி மாஸ்டர். அப்புறம் வேற யார் எல்லாருமே, அப்புறம் டப்புங்க. அப்புறம் சரி ஓகே, டெக்னீஷியன்ஸ் மேஜராக சொல்லிட்டேன், வேறு யாராச்சும் இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. இப்போ கமிங் ஃப்ரம் ஆர்டிஸ்ட்டு, அதாவது ஃபஸ்ட்டு சார் பற்றி என்னன்னா, கொட்டு போட்டாலும் மோர கையில் கொட்டு பண்ணும்பாங்க. சார் ஏற்கனவே பெரிய மோரம் தான் போட்டிருப்பாரு. டெய்லியும் காலையில் ஷூட்டிங் ஸ்பாட்டு போனேன்னா நானும் என் ரைட்டரும் தான் உள்ளே போவோம். சொல்ல மறந்துட்டேன், டெக்னீஷியனில் என் ரைட்டர் நவனி, அவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த படம் நீங்கள் டைலாக்ஸ் பாருங்க, எல்லா இடத்துலையும் என் கூட பேக் போனா இந்த படத்தில் என் கூட உறுதுணையாக இருந்தது அவரும் ஒருத்தர். அவருக்கு ரொம்ப 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 நன்றி. அதனால டெய்லியும் காலைல ஸ்பாட்டுக்கு போகும்போது கேமராமேன்ஸ் எல்லாம் எல்லாருமே பார்ப்பாங்க, எத்தனை பேப்பரோட போறேன், திரும்பி வரும்போது எத்தனை பேப்பரோட வரேன்னு. இதில் தான் எனக்கு 2 பேப்பர், நீ 3 பேப்பர் அப்படின்னு தான் காட்டுவேன். 10 பட்டன் அடிப்பாரு, 10 பட்டன் போடுவேன். அதுக்கு நான் சொல்லுவேன், ஐயோ இதெல்லாம் அடிக்கக்கூடாதுயா, நீ சொல்லியா சாட்டை அப்படிமா. எனக்கு ஒரு சண்டை போடுவாரு. திடீர்னு சார் என்ன பண்ணுவாருன்னா, நான் என்ன பேசணும் கடுப்பாக அவனை வெளில போய் சொல்லு, நீ மட்டும் உட்காருன்றுவாரு. நான் மெசேஜ் பண்ணேன், கொஞ்சம் இந்த டைலாக்லாம் எனக்கு முக்கியம், எல்லாம் கட் பண்ணிடாத, அவர்கிட்ட பேச வாங்கிடு அப்படின்லாம் சொல்லி வாங்கியிருக்கேன். பட் ஃபைனலாக அது சார் ஏன் சொன்னாங்கன்றது ஃபைனல் படம் பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு. அதுதான் அவங்களோட சாரோட எக்ஸ்பீரியன்ஸ். சாரோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு நான் ரொம்ப கற்றுக்குட்டி தான். பட் அவ்வளோ படத்தை நான் சொன்னேன், நான் ஒரு கேரக்டராக அப்படி எழுதி பார்த்துருப்பேன். பட் ஸ்க்ரீனில் அதை பார்க்கும்போது என்னடா இப்படி இருக்குது வருமா இது வேணா ஒரு சீனை நான்
காம்ப்ரமைஸ் பண்ற அளவுக்கு நான் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன், பட் காம்ப்ரமைஸும் பண்ணி தான் ஆகும். ஏன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் படம் தெரியும், பட்ஜெட் கன்ஸ்ட்ரக்ஷன் நிறைய இருக்கு, இந்த நாளுக்குள்ளே இவ்வளவு எடுத்தாகணும்னு. ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டோம். பட் அதெல்லாம் எனக்கு அப்போ தெரியல. பட் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நானே எழுந்துட்டேன். நிறைய டைம் எடிட் லேபிள் நான் பார்த்துட்டே இருந்திருக்கேன், இந்த சீன் நம்ம இப்படியா நினைச்சோங்க, இப்படி வந்திருக்குன்னு. ஸோ அந்த அளவுக்கு சாரோட எஃபோர்ட் அவ்வளோக்கு அவ்வளோ இந்த படத்தில் இருந்துச்சு. நீங்க எக்ஸ்ட்ரா பாருங்கன்னா சார் வந்து இந்த மாதிரி கலையில ஒத்துக்கிட்டதுன்றது பெரிய விஷயம். ஏன்னா ஈக்குவல் ஸ்பேஸ் வந்து 2 பேருக்குமே இருக்கு. பட் அந்த அளவுக்கு சார் ஒத்துக்கிட்டு பண்ணது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். சார் ரொம்ப நன்றி சார். கோட்டு திரும்பவும் கொட்டு வாங்க சார், கண்டிப்பாக அடுத்த படத்துக்கு வருவேன். அப்புறம் 2வது ஐஷு மேம், அவங்க வந்து இந்த படத்துக்கு வந்து நான் தான் சொன்னல, நான் நிலைப்படுத்தி பேசுறேன்னா இல்லை, நீங்க படம் பாருங்க, அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காங்க. உங்களுக்கு நீங்க அந்த படமா பார்த்தா தெரியும். இந்த கேரக்டர் அவங்க நான் எழுதும் போதுமே அவங்க தான் எழுதுனேன் ஆக்சுவலா. ஆனா அதுக்கப்புறம் நிறைய பேர்ட்ட சொன்னேன், நிறைய பேர்ட்ட போயிட்டு தான் வந்தேன். நான் யார்ட்டையுமே போன மேடம் ஓட்ட மேடம் போயிலாம் சொன்னேன் அவங்கள்ட்ட. பட் ஆனால் அவங்களுக்கே தெரியும், இல்லை இந்த படம் ஒர்க் அவுட் ஆகும். நான் எந்த கட்டத்துலலாம் வந்து நான் எப்போ போனாலும் டேட் கொடுப்பாங்க, என் மேலே பரிதாபப்பட்டு நானே மூஞ்ச பரிதமாச்சோம்னா நீ நடிக்காத, நான் டேட் தரேன்னு அவங்களே சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவும் ப்ளஸ் அவங்க ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் தான். நம்ம வந்து அந்த ஒரு மெயின் சீன்லாம் இருக்கு, அதெல்லாம் சிங்கிள் டேக்கு கட்டுன்னு சொன்ன உடனே அதை எல்லா ஹோல் யூனிட்டுமே கிளாப் பண்ணாங்க. அந்த சீக்வன்ஸ் நீங்க படம் பார்த்தீங்கன்னு தெரியும், அவ்வளோ எமோஷனலாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு ரொம்ப நன்றி மேம், ரொம்ப நன்றி மேம். அப்புறம் நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க இந்த படத்துல, தேனாப்பன் சார்லேருந்து அபிராமி மேம், ரொம்ப நன்றி மேம். நீங்க செகண்ட் ஹாஃப் நீங்க படம் பாருங்க, இந்த படத்துல எல்லாருமே யாருமே சும்மா ஏனதும் வந்துட்டு போனதா இருக்க மாட்டாங்க, எல்லாருக்குமே அவங்க ஸ்பேஸ்க்கு ஈக்குவலா இருக்கும். ஸோ அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் தங்கதுரை ஐயா, இந்த படத்துல ஒரு காமெடியே பேச மாட்டாரு, நடக்க விட்டுட்டே இருந்தேன். அந்த அளவு ஒரு கட்டத்தில் ஒன்று வரமாட்டேன்லாம் சொன்னாரு, இவ வாழ படத்தை முடிச்சுக்கிட்டேன்லாம் சொல்லிருந்தேன். அப்புறம் நிறைய பேர், நம்ம பிராங்க் ஸ்டார் ராகுல், இன்னும் தலைவன், இன்னும் என் படத்தை பத்தி எல்லாத்தோட பேசல, நீ எதுக்கு வந்ததே தெரியல. ஆனா நீ வேலை காமிச்சிட்ட பத்தியா, நான் நேற்று கூட சொன்னேன். ஸோ தெரியும் என்றாலும் அப்படித்தானே, பட் நல்லா பண்ணியிருக்காப்புல அவரும். பிரியதர்ஷினி மேம் உண்மையிலே ரொம்ப ரொம்ப முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இந்த படம் கண்டிப்பாக ஒரு நல்ல பேர் கிடைக்கும் நம்புறேன். அப்புறம் இந்த படத்துல வந்து முக்கியமான ஒரு கேரக்டர் இருந்துச்சு ஆக்சுவலா, அந்த அனிகா பாப்பா கேரக்டர். ஆக்சுவலா அந்த குழந்தை வந்து நான் ஈவன் இந்த படத்துல வந்து ஃபர்ஸ்ட் நான் சூஸ் பண்ண காஸ்ட்னா அந்த பொண்ணு தான். அவங்க அம்மாவையும் சொல்லுவாங்க, அந்த பொண்ணு அப்போ 7வது படிச்சிருந்தா. நான் சொன்னது கொரோனாக்கு முன்னாடி, நான் படம் கதை எழுதும் போதும் நான் ஈவன் நான் எல்லா கேஸ்டையும் மாத்திட்டே இருந்திருக்கேன். செய்திங்களா அவங்கள ஓகேன்னு போயிட்டுருக்கேன். அந்த ஒன்று மட்டும் நான் மாற்றவே இல்லை. பட் எழுதுனா மனசுல பதிஞ்சது அந்த கேரக்டர். அந்த கேரக்டர் அவ்வளோ தத்ரூபமாக கொண்டு வந்திருக்கா. கிட்டத்தட்ட ஒரு நான் சொன்னா நம்ப மாட்டீங்க, ஃபைட்டர்ஸ்லாம் கூட ஒரு 5-6 மைலேருந்து சேஃப்டிக்கு ரோப்பு கட்ட அவ்வளோ பயத்தோட இருப்பாங்க. இவன் 5-6 மைலேருந்து ஜாலியாக கூல் ட்ரிங்க்ஸ் கேட்குறா, தூங்கிட்டே ரோப்ல. அந்த அளவுக்கு அந்த பொண்ணுக்கு அது கஷ்டமே தெரியல, அந்த அளவுக்கு பயம் இல்லாம அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்கு அந்த குழந்தை. கண்டிப்பா அந்த பொண்ணுக்கு ஒரு பெரிய எதிர்காலம் இருக்கு. ஸோ மற்றபடி இன்னொன்று இந்த கேரக்டர் டைட்டில் கேரக்டர் நான் அதை எப்படி ரிவீல் பண்றதுன்னு தெரியல. பட் லோனு சார், நான் சொல்ல மாட்டேன், கண்டிப்பா தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய கேரக்டர் ஆர்டிஸ்டா சார் வளம் வருவாங்க. அவ்வளோ பிரில்லியண்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்க படம் பாருங்க, உங்களுக்கு எல்லாமே புரியும். அப்புறம் வந்திருக்கிற அண்ணன் ராஜ்மோகன் அண்ணன் ரொம்ப நன்றி அண்ணன், ரொம்ப நன்றி சார். அஜயபாலா சார் ரொம்ப நன்றி. அப்புறம் சார் பிரபா சார். அது அப்புறம் வந்துட்டு தினேஷ் வந்துட்டு நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் ப்ரொடியூசர் சாரை சொல்லணும், அவர் எனக்கு கேஷ் கொடுக்கல அப்படின்னு சொன்னார். கிடையாது, ஃபஸ்ட்டு 3 lakhs அவர் தான் செக் கொடுத்தாரு எனக்கு. நீங்கள் மறந்துட்டீங்க சார், நான் அந்த கிராட்டிடியூட் நான் எப்போவுமே காட்டுவேன். அப்புறம் அதான் எங்கள் பூர்வீகம் நான் சொன்னேன். ஆக்சுவலி ஜெயராமன் தாத்தா இருந்தார், ரஹ்மான் சாரோட அவங்கெல்லாம் ஒரே ஆர்கெஸ்ட்ராவாக இருந்தாங்க. அப்புறம் தான் கேவி மகாதேவன் சார் கிட்ட அவருக்கு பாட வாய்ப்பு இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு ஜெனரேஷன் எங்களால் வர முடியல. இப்போ நான் அந்த லெகசியை நான் எடுத்துகிட்டு வரணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு தான் நான் 8th grade பண்ணிவிட்டு பெஸ்ட்டு ஸ்கோரிங்கை பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ இந்த மூவியில் எது அண்டர்லைன் பண்ணணும், எது கரெக்டாக இன்டென்ஷனாக காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கரெக்டாக அதை பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அர்ஜுன் சாரோட அந்த க்ரேஸ், அந்த சின்ன வயசுலேருந்து அவரை பார்த்து
வளர்ந்ததில் நான் ரொம்ப எனக்கு இம்பார்ட்டண்ட்டான மூவி. மற்றபடி சாங் வந்து 4 சாங் இதில். அப்புறம் தமிழ் மணி, அப்புறம் விவேக் எழுதியிருக்காரு, விஜய் சண்முகம் எழுதியிருக்காங்க, பிரதீப் பாடியிருக்காரு. ஒரு சாங் மட்டும்தான் ரிலீஸ் ஆகிருக்கு. எல்லோரும் கேட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து நேற்று இமீடியட்டாக ஒரு சாங் நாங்கள் இவ்வளோ பெரிய ஒரு க்ரேஸான ஒரு அர்ஜுன் சாருக்கு ஒரு சாங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இமீடியட்டாக அக்ஷயா ஸ்ரீதர்னு ஒரு சிங்கர் அவங்கள கூப்பிட்டேன். உடனே ட்ராக் பாடிட்டு நான் அந்த சாங்கை வந்துட்டு கெனிஷா காமிச்சேன். ஆக்சுவலி கெனிஷா ரவிமோகன் அவங்களுக்கு காமிச்ச உடனே அவங்க கண்டிப்பாக நான் வந்து அர்ஜுன் சாருக்காக நான் பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ரெக்கார்டிங், ரொம்ப லேட் நைட் ரெக்கார்டிங், அவங்க வந்து அந்த சாங்கை பாடிட்டு அதை கொடுத்தாங்க. அந்த சாங் இப்போ இன்னும் ஒரு 3 டேஸில் ரிலீஸ் ஆகுது. இதுக்கு முக்கிய காரணம் அக்ஷயா ஸ்ரீதர் வந்து இமீடியட்டாக ட்ராக் பண்ணது தான். சாரி உங்கள் வாய்ஸ் இருக்காததில். ஸோ அந்த சாங் வந்து இன்னும் 3 டேஸில் ரிலீஸ் பண்ண போகிறோம். அது முழுக்க அது டெடிகேட் வந்து அர்ஜுன் சார் தான். நான் சின்ன வயசுலேருந்து அவர் பார்த்து அந்த லவ்க்காக நான் அந்த பண்ண சாங் அது. ஸோ மற்றபடி இந்த 3ல ஒரு போன வாரம் தான் வெள்ளை குதிரைன்னு ஒரு படத்துக்கு வந்தேன். திருப்பி அடுத்த வாரமே இந்த ஒரு படத்துக்கு வந்திருக்கேன். ரொம்ப நன்றி. இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ.